இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாருங்க. இந்த டைமண்ட் நெக் ஃப்ரண்ட் கழுத்து வந்து டைமண்ட் நெக். இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம லைனிங்ல கட் பண்ணி வச்சிருக்கோம். இதை ஃபர்ஸ்ட் தைக்கலான்னு நான் சொல்றேன், ஈஸியா உங்களுக்கு சொல்லி தரேன். அதே மாதிரி பேக் கழுத்தம் பானக்கு ரெண்டுமே உங்களுக்கு புரியும்படியா நான் சொல்லி தருவேன். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த நெக்கை வச்சு திருப்பதான் போறோம். ஏன்னா நெக்ல வந்து ஸ்டோன் வைக்க வேண்டியது இருக்கு, இல்லைன்னா லேஸ் வைக்கணும். ஏதாவது ஒண்ணு எப்படி தைக்கலான்னு பாருங்க. பார்க்க அழகா இருக்கும். நான் எப்படி தைக்கணும் அதே மாதிரி தைங்க. இதுக்கு வந்து கேன்வாஸ் இல்லாமலே இந்த நெக் அழகா நம்ம தச்சு திருப்பி எடுக்கலாம். அது எப்படி இருக்கான்னு தைக்கும்போது வீடியோ பாருங்க. இந்த முக்கோணம் வந்த உடனே கொஞ்சம் தள்ளி இப்படி கரெக்டா இது எப்படி நம்ம கட் பண்ணிருக்கோமோ அதே மாதிரி தான் தைக்கணும். அதை வந்து ஊசியை அப்படியே நிறுத்தணும். நிறுத்திட்டு இப்படி துணியை மட்ட திருப்பணும். ஊசியை வந்து துணியில குத்தி தான் நிறுத்தி விடணும். இப்போ நம்ம இதையும் அதே ஷேப்ல வரணும். எப்படி தைச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இப்படி தைக்கணும். இந்த கிளாத் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். இனி இந்த நெக்கு கரெக்டா திரும்பி வரணும்னா இதுல ஒரு கட்டிங் கொடுக்கணும். இந்த முக்கோணம் மாதிரி இருக்கிறதுல இந்த முக்கோணத்துல இப்படி கட்டிங் கொடுக்கணும். ஆனா நம்ம தச்சிருக்கத கட்டாக்கி விட்டுறக்கூடாது. இனி என்ன பண்ணணும்னா இதுக்கு ஒரு படிமான தையல் ஒண்ணு போடணும். போட்டாதான் இந்த கழுத்து அழகா வரும். பாருங்க அது எப்படி போடன்னு பாருங்க. துணியை நம்ம இந்த படிமான தையல் போடும்போது ரெண்டு கையை வச்சு லேசா அப்படி இழுத்து கொடுக்கணும். லூஸ் கொடுக்க கூடாது. அதே மாதிரி இதுல முக்கோணமா இருக்கு, முக்கோணமாவே வைக்கணும்னு நினைக்காதுங்க. அதையும் நேரா நம்ம ஒரு துணியை நேரா எப்படி தச்சா எப்படி தைப்போம் அதே மாதிரி இழுத்தே தைங்க. அது மாறிடுமோ கழுத்து நல்லா வராதுன்னு நினைக்காதுங்க. நான் இப்ப தச்சுட்டு காட்டேன் பாருங்க, அழகா வரும். நேராவே தையல் போடுங்க. தையல் போட இந்த ஓரத்திலேயே போடணும். நம்ம ஏற்கனவே தச்சிருப்போம், அது பக்கத்திலேயே தான் போடணும். இப்ப பாருங்க நம்ம இப்படி நேரம் இப்படிதான் போட்டிருக்கோம். சரிதான் உங்களுக்கு? அந்த டைமண்ட் நெக்க வந்து இப்படி நம்ம படிமான தையல் போடும்போது ஒரே நேரா சாதாரண நேரா தைப்போம் தெரியுமா, அதே மாதிரிதான் போடணும். இப்படிதான் இருக்கும். நீங்க இதை திருப்பி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. உங்களுக்கு அதை தைக்க படிமான தையல் போடும்போது நேரா இருந்துச்சுல, இப்ப திருப்பி போடும்போது பாருங்க எப்படி இருக்குன்னு. நம்ம ஒரு கேன்வாஸ் வச்சோம்னா எப்படி அந்த பினிஷிங் வருமோ அந்த இது இதுல வரும். அந்த கழுத்து நான் இப்ப எப்படி வச்சேன் அதே மாதிரி தச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் இன்னும் தையல் மேல போடல. தையல் போடாம அப்படியே கூட நீங்க அயன் பண்ணி விடலாம். பாக்குறதுக்கு அழகாதான் இருக்கும். நான் ஆனா இதுல ஓரத்துல தையல் போடதான் போறேன். அப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் அயன் பண்ண மாட்டேன், தையல் போட. நான் எப்படி வந்து அந்த விரிச்சியை பிடிக்கும்போது நேரா இருந்தோ அதே மாதிரி போட்டீங்கன்னா பயப்படாம போடுங்க. இப்படி கழுத்து கரெக்டா வரும். இனி இதுல ஒரு படிமான தையல் போட்டு மேல ஒரு தையல் போட்டுக்கலாம். ஓரமா போடணும். இதுல இந்த பிளவுஸுக்கு அழகே இந்த கழுத்து தான். நம்ம இந்த படிமான தையல் போடாம நம்ம கழுத்தை அப்படியே திருப்பினோம்னா கழுத்தும் இவ்வளவு அழகா நீட்டா திரும்பி வராது. வாய்ப்பே கிடையாது, திரும்பாது. திருப்பலாம், கஷ்டப்பட்டு திருப்பணும். ஆனா இது ஈஸியாவும் இருக்கும், பார்க்க அழகா இருக்கும். இந்த இடத்துல ஒரு திக்னஸ் இருக்கும். நீங்க இந்த மாதிரி தச்சு பாருங்க, இந்த இடத்துல திக்னஸ் இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி கிளாத்துக்கெல்லாம் இந்த இடம் கொல கொலன்னு இருக்கும். இது அப்படி கிடையாது, இதுல ஒரு திக்னஸ் வரும். நீங்க தச்சு பாத்தீங்கன்னாலே தெரியும். இனி இது பக்கத்தை மாதிரி சுத்திராம லைனிங் மேல தையல் போட்டுடலாம்.
இதுல எக்ஸ்ட்ரா இருக்கு பாருங்க, இதெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். இது 44 சைஸ் பிளவுஸ். இது கொஞ்சம் பெருசா தான் இருக்கும் தைக்கிறதுக்கு. பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? நீட்டா இருக்கும். அந்த மாதிரி நீங்க இப்ப நான் எப்படி தைச்சேன் அது போல தைச்சீங்கன்னா இந்த பக்கம் அதை எப்படி பண்ணமோ அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம பண்ண போறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துறணும். அதுக்கப்புறம் இந்த சென்டர்ல ஒரு கட்டிங் மட்டும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு படிமான தையல் போடணும். துணியை இழுத்து தான் போடணும். அதே மாதிரி நம்ம தச்சு விட்டுருக்கோம் பாருங்க. அந்த பீஸ் லைனிங் மேல இருக்க மாதிரி இப்படி மடக்கி வச்சுட்டு நம்ம ஏற்கனவே தச்சிருக்க தையல் தெரியும், அதுக்கு பக்கத்திலேயே போடுங்க. அதுக்கு மேல போட்டாலும் ஒண்ணும் இல்லை, அது பக்கத்துல போட்டாலும் ஒண்ணும் இல்லை. ரொம்ப தள்ளி போடாதுங்க. அதே மாதிரி இப்படி நேராயிரும். நம்ம இதை கட் பண்ணி விட்டுட்டு இழுத்தாலே இந்த துணி நேரா தான் வரும். நீங்க அதுவும் இழுத்து பாருங்க, நீங்க தச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா இது பாக்குறதுக்கு நேரா தானே இருக்கு. இதை திருப்பினோம்னா நம்ம டைமண்ட் நெக் கரெக்டா வந்துடும் பாருங்க. ஃப்ரண்ட் நெக் இது. இது கிளாத் பூனம் கிளாத் மாதிரி பட்டது, சாரி கிளாத், கொஞ்சம் வித்தியாசமான கிளாத் இது. இதுவே பட்டு பிளவுஸ் அந்த மாதிரி எல்லாம் வரும்போது இன்னும் நல்ல கிளியரா அழகா வரும். இதுவுமே நல்லாதான் இருக்கு, இதுவுமே கிளியரா தான் வந்திருக்கு. இந்த மெத்தட்ல எல்லா பிளவுஸையும் வைக்கலாம். நீங்க என்ன மாடலா இருந்தாலும் இந்த மாதிரி படிமான தையல் போட்டு நீங்க திருப்பினீங்கன்னா அழகா இருக்கும். அது பானக்கு, வீனக்கு, டைமண்ட், இந்த மாதிரி டைமண்ட் நெக்கு, யூ நெக்கு, எல்லா நெக்குக்குமே இது பொருந்தும். இந்த மாதிரி நம்ம தைக்கும் போது நம்ம கேன்வாஸ் ஒன்றும் தேவைப்படாது. இப்ப படிமான தையல் போட்டு இது பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இந்த அளவுக்கு நீட்டா துணி தைக்க முடியாது. கழுத்து திரும்பி வராது. கேன்வாஸ் வச்சுதான் கண்டிப்பா தைக்கணும். இப்ப நம்ம கேன்வாஸே இல்லாம அழகா தைச்சிடும் பாருங்க. பத்தியெல்லாம் ஃப்ரண்ட் கழுத்து கிளியரா நமக்கு முடிஞ்சாச்சு. இனி இதுல நம்ம டாட் பிடிச்சுக்கலாம். டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம அளவு பிளவுஸா இருக்கிற மாதிரி இதுல இந்த கேப் இடைவெளி எவ்வளவு இருக்குன்னு பார்த்து அளந்து நான் இதை கட் பண்ணி வச்சிருப்பேன். அது நீங்க கட்டிங் வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும். நிறைய கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன், அதுல பாருங்க தெரியும். இது இந்த அளவு எப்படி நான் அளப்பேன், எப்படி கட் பண்ணணும்னு தெரியும். இப்ப நம்ம இந்த கட் பண்ணி விட்டுக்கோம் தெரியுமா, அதுக்கு இந்த பக்கம் தான் மடக்கி பிடிக்கணும்.
இது 44 சைஸ் பிளவுஸ்னால இது மடக்கிட்டு 1.5 இருக்கான்னு அளந்து பார்க்கலாம். 1.5 இன்ச் வைக்கணும். இந்த பக்கம் உயரம் வந்து 3 இன்ச்சு 3 இன்ச் மார்க் பண்ணி வச்சிருந்தேன். இதுக்கு இப்ப கிராஸா இல்ல தச்சுட்டு வந்துருங்க. அதே போல இந்த பக்கம் என்ன கட் பண்ணி விட்டுக்க தெரியும். அதுக்கு இந்த பக்கம் தான் நம்ம இப்படி துணியை மடக்கணும். நம்ம அந்த ஒரு டாட் பிடிச்சிட்டு இதுல இருந்து எல்லா டாட்டும் ஈஸியா நான் பிடிக்க நச்சுட்டு வந்துடுறேன். ஏன்னா எல்லா டாட்டுக்கும் நம்ம ஒவ்வொரு டைம் அளவு எடுத்துட்டு இருக்கிறத விடவும் இந்த ஒரு டாட் மட்டும் மெயின் டாட் மட்டும் கரெக்டா வச்சுட்டீங்கன்னா எல்லா டாட்டும் ஈஸியா பிடிச்சிடலாம். அதே மெயின் டாட் தப்பா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லா டாட்டும் தப்பா போயிடும். இப்ப நம்ம ஒரு டாட் தச்சாச்சு. அப்போ இந்த டாட்டை இதுல வச்சு அளவு பார்க்கலாம். எல்லா டாட்டுமே வந்து ஒரே அளவு தான் வரணும். இப்ப மெயின் டாட் ரெண்டுமே நம்ம பிடிச்சாச்சு. பாருங்க இது எப்படி இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் கரெக்டா இருக்கா? மெயின் டாட் பிடிச்ச உடனே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இனி இதுல இருந்துதான் நம்ம எல்லா டாட்டும் பிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டாட்ல இருந்து இந்த பக்கம் பிடிக்கலாம். ஆம்பல் டாட் இருக்கு பாருங்க, இதை பிடிக்கலாம். இது பிடிச்சிட்டு இனி நம்ம வந்து இடைவெளி மட்டும் அளந்தா போதும். அந்தந்த எந்தெந்த இடத்துல வரோன்னு பார்த்து பிடிக்கணும். அதே போல இன்னொன்னு இதுக்கு இடைவெளி 2 இன்ச்சு. இந்த மெயின் டாட் இருக்குவாங்க, அதுல இருந்து அளந்து ஒரு புள்ளி வச்சிடுங்க. நம்ம 2 இன்ச்சு வரைக்கும் தச்சாச்சு. அதே போல இந்த பக்கமும் இதுல இருந்து நேரம் இந்த ஆம்போல் பக்கம் தான் இது பிடிக்கணும். ஒரு சைடு நம்ம அளந்து பிடிச்சதுனால இன்னொரு சைடுக்கு நம்ம தச்சுட்டோம்ல, அதை வந்து அளவு தச்சா போதும். இப்ப நம்ம 2 டாட் பிடிச்சாச்சு. இனி நம்ம 2 டாட்டையும் இது பாருங்க, இந்த 2 டாட்டையும் இப்படி மடக்குங்க. மடக்கி ஒன்னா பிடிச்சிட்டு இதுல ஒரு சென்டர் வரம் பாருங்க, இதுல இருந்து இந்த பக்கம் பிடிச்சா போதும். ஸ்ட்ரைட்டா பிடிக்கணும். இதுல இருந்து ஸ்ட்ரைட்டா வரணும். ஸ்ட்ரைட்டா பிடிச்சி இது ஃப்ரண்ட் கழுத்து பக்கம் வரும். இந்த 2 நம்ம ஏற்கனவே பிடிச்சோம்னா அந்த 2 டாட்டுக்கும் இது சென்டரா தான் வரணும். இனி இதுக்கு 1.5 இன்ச்சு கேப் பார்த்தா போதும். நம்ம ஃபர்ஸ்ட் மெயின் டாட்ல இருந்து ஆம்பல் டாட் மட்டும்தான் 2 இன்ச்சு பார்த்தோம். இனி இதுக்கெல்லாம் இடைவெளி 1.5 பார்த்தா போதும். பாருங்க 1.5 இருக்கா, 1.5ல ஒரு புள்ளி வச்சிருந்தா இந்த டாட்ல இருந்து இந்த டாட்டுக்கு 1.5 இன்ச்சு. அதே போல இந்த 2 டாட்டையும் அந்த சைடு மடக்கிற மாதிரியே இப்படி மடக்கி ஒன்னா பிடிச்சிட்டு இதுக்கு நேர கரெக்டா பாருங்க, நேரா வரணும். நேரா வச்சுட்டு அப்படியே அந்த இடத்த வச்சிடலாம். நீங்க எப்படின்னா உங்களுக்கு இது கரெக்டா தான் வரங்க. பார்த்தீங்களா, மடக்குனாலும் இந்த ஃப்ரெண்டு நெக்க பாதியா மடக்குனாலும் ஒரே அளவு தான் வரும். நம்ம இந்த மெத்தட்ல இங்க இருந்து இப்படி மடக்கி பிடிச்சிட்டு அதுக்கு ஸ்ட்ரைட்டா பவுடர் எடுத்தாலும் நேரம் எடுத்தாலும் இப்படிதான் வரும். அதனால எப்படி வேணாலும் தச்சுடுங்க. நான் இப்ப தைக்கிற மெத்தட் உங்களுக்கு எல்லாத்தையும் ஈஸியா தான் இருக்கும். இப்போ இந்த டாக்டருக்கு பாருங்க, இந்த டாட்டா இதுக்கு அளவு வச்சுக்கலாம். இது 4வது டாட். அடிப்பாகத்துல இருந்து 2 இன்ச்ல மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ண இடத்த அப்படியே மடிச்சிருங்க. மடிச்சிட்டு இந்த பக்கம் டாட் நம்ம பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, ஆப்போசிட் இந்த 4 டாட்டுமே ஆப்போசிட் தான் வரும். இதுக்கு இது பார்த்த மாதிரி இருக்கணும், இதுக்கு இதை பார்த்த மாதிரி இருக்கணும். அப்ப இதை பிடிச்சிடணும். இதை பிடிச்சி இந்த கையை பிடிச்சி இப்படி இழுத்து பார்த்தோம்னா நேரம் தெரியுதா, அப்படியே வச்சு தச்சிருங்க.
இதுக்குன்னு ஒவ்வொரு தனித்தனி அளவு ஒவ்வொரு இதுக்கும் எடுக்கணும்னு தேவை கிடையாது. அப்படி எடுக்கிறதுனாலதான் பிளவுஸ் எல்லாருக்குமே கஷ்டம் கஷ்டம்னு சொல்றாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு டாட்ல இருந்து பிடிங்க, டாட் ஈஸியா இருக்கும். இன்னொன்னு நமக்கு வந்து ரொம்ப யோசிக்கவும் வேண்டாம். ஒரு டாட் மட்டும் நீங்க யோசிச்சு வச்சீங்கன்னா போதும். இதுல இருந்து 1.5 இன்ச்சு இந்த பாருங்க, ஒரு டாட் பிடிச்சாலே அந்த டாட்ல இருந்து 1.5 இன்ச்சு தான் வைக்கணும். 1.5 இன்ச்சு டாட்ல இருந்து ஒரு புள்ளி வச்சிருங்க. அந்த புள்ளி வரைக்கும் தச்சா போதும். இந்த பக்கம் அதே மாதிரி 2 இன்ச்சு, அதுக்கு 2 இன்ச்சு தானே வச்சா, அதே 2 இன்ச்சு தான் இதுக்கும் வைக்கணும். 2 இன்ச்சு வச்சாச்சா, அது இடத்த அப்படியே மடக்கி வச்சா, அது ஆப்போசிட்ல ஒரு டாட் இருக்கா, அந்த டாட்டை ஒரு கையில பிடிச்சி வீழ்த்திடலாம். நேரம் வருதா, இந்த நேரம் வரதுலயே தச்சுட்டா போதும். இதுக்குன்னு ஒரு அளவை யோசிச்சு கஷ்டப்படணும்னு தேவை கிடையாது. இனி பாருங்க, இந்த டாட் இருக்குல்ல, இந்த டாட்டை இதுக்கு அளவு வச்சலாம். ஒரு டாட் நீங்க பிடிச்சீங்கன்னா இன்னொரு டாட்டுக்கு நீங்க அளவு எடுக்க தேவையில்லை, அதையே பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம 4 டாட்டை 2 சைடும் பிடிச்சாச்சு. பாருங்க அது எப்படி இருக்குன்னு பாப்போம். இதெல்லாம் எப்படி இருக்குன்னு, இது வந்து ஒரு கிராஸ் கட்டிங் பிளவுஸ் இருக்கும் பாருங்க, அந்த மாதிரியே ஃபீல் கொடுக்கும். இது வந்து நான் பட்டிக்கு உள்ள கொடுக்கறதுக்காக 2 பீஸ் எடுத்து வச்சிருக்கேன். 2 பட்டிக்கும் தனித்தனியா எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து மெயினா உள்ளது பாருங்க, பட்டி இதுதான். நம்ம அளவுக்கு உள்ள பட்டி இதுதான். இது எக்ஸ்ட்ரா உள்ள வைக்கக்கூடிய துணி. இது சாரியில உள்ள கிளாத்து. இது வந்து ஏன் எடுத்து வச்சுக்கோன்னா, இந்த துணி வந்து ரொம்ப கண்ணாடி மாதிரி தெரியுது. அப்போ நம்ம 2 பக்கமுமே நம்ம லைனிங் துணி வச்சுதான் ஆகணும். சென்டர்ல தான் இந்த துணி வைக்கணும். நார்மலா வேற திக்கான துணிகளுக்குன்னா இந்த மாதிரி பார்க்கணும். இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி பட்டதுக்கெல்லாம் நான் எப்படி வைக்கிறேன் பாருங்க, அதே போல நீங்களும் வைங்க. இப்போ இதுக்குள்ள ஒரு துணி வைக்கிறீங்க, இப்ப ஒரு உள்ள துணி வச்சிடுங்க. அதுக்கு அடுத்து நம்ம வைக்கக்கூடிய துணி, திக்னஸ்க்காக வைக்கக்கூடிய துணி வைங்க. அதுக்கு மேலதான் இதை வைக்கணும். இதை இப்படி வைக்கணும். இது ஏன்னா 2 பக்கமும் இப்ப லைனிங் இருக்கு. இதை ஒட்டியும் லைனிங் தான் இருக்கு, இந்த பக்கமும் லைனிங் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த நடு சென்டர்ல வச்சுக்க துணி எந்த காந்த போனா வெளியே தெரியாது. இதை நம்ம இப்போ சுத்திலும் தையல் போட்டுலாம். நம்ம சுத்திலும் கட் பண்ணி ஒரு பட்டு ரெடி பண்ணிட்டோம் பாருங்க. இந்த பக்கம் நம்ம உள்ள துணி கொடுத்ததுனால வெளியே தெரியல. இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குற துணி வந்து வெளியில தெரியும். அதனால இந்த மாதிரி நீங்க வச்சு தைச்சீங்கன்னா பாக்குறதுக்கு இந்த பக்கமும் அழகா இருக்கும், இந்த பக்கமும் அழகா இருக்கும். நம்ம வைக்கிற துணி உள்ள போயிடும். நம்ம இப்போ ஒரு பட்டி நம்ம வச்சாச்சு, செட் பண்ணி வச்சு இன்னொன்னு எப்படி பண்ணணும்னு பாருங்க. இது 2மே ஆப்போசிட்ல மாதிரி பண்ணணும். பாருங்க இப்படி இருக்கணும், அந்த பட்டி இப்படி இருக்க மாதிரி பண்ணணும். அதுக்கு எப்படி வச்சோமோ அதே மாதிரி இந்த பட்டி செட் பண்ணணும். நம்ம பட்டி தானே அப்படி சொல்லிட்டு ஈஸியா வெளியில தெரிய மாதிரி வச்சுட்டேன்னு வச்சுடுங்க, கஸ்டமர் வந்து நல்லா இல்லைன்னு திரும்ப கொண்டு வந்துருவாங்க. இல்லைன்னா 2வது நம்மகிட்ட வரமாட்டாங்க தைக்கிறது. இந்த மாதிரி வைக்கணும். இது மாதிரி இதை ஒட்டி ஒரு துணி வைக்கணும். நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கக்கூடியதை சென்டர்ல தான் வைக்கணும். இந்த கட் பண்ணி விட்டுக்கும் பாருங்க, 2ம் ஆப்போசிட்ல இருக்க மாதிரி வைங்க.
நம்ம 2 பட்டியுமே நம்ம தச்சாச்சு. தச்சதுக்கு அப்புறம் இப்படி வச்சு பார்க்கணும். கொஞ்சம் நெட்டையா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், அதை கட் பண்ணி எடுத்துடணும். எதுவுமே கட்டை நெட்டையா இருக்கக்கூடாது. இப்ப பாருங்க கரெக்டா இருக்கா? அதே போல இப்படி திருப்பி பார்க்கணும். இது கரெக்டா இருக்கா? அவுட்டலாம். அப்ப 2 பட்டியும் கரெக்டா இருக்கு. நம்ம இதுல வச்சு தச்சிடலாம் பாருங்க. இப்படியே நம்ம தச்சுட்டு வந்துட்டு இங்க பாருங்க மெயின் டாட் இருக்கும். மெயின் டாட்டை அப்படியே தச்சு விட்டுறாதுங்க. கப் ஷேப் நம்ம கஷ்டப்பட்டு வச்சது மாறிடும். அதனால நம்ம இப்படி மடக்கி உள்பக்கமா மடக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த துணியை திருப்பி விட்டுட்டு பட்டியும் சேர்த்து தைங்க. அதே போல இதுக்கும் பட்டியை வச்சு ஜாயின் பண்ணலாம். நீங்க வைக்கும் போது ஒரு 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் குறைவா இந்த பக்கம் தள்ளி வைங்க. இவ்வளவு போல விட்டுட்டு லாஸ்ட் எண்டு போகாம கொஞ்சம் 1/4 இன்ச்சுக்கு இந்த பக்கமே இந்த பீஸ் நம்ம வைக்கிறோம் தெரியுமா, இப்ப ஜாயிண்டா அப்படி வைங்க. இப்படி வச்சுட்டு இதுக்கு நம்ம மெயின் டாட் வந்துட்டு இந்த டாட்டை இப்படி மடக்கணும். இப்படி மடக்கணும், முக்கோண ஷேப்ல மடக்கிருங்க. ஒரு தையல் போட்டத உடனே இப்படி திரும்பி பார்க்கணும். எது கிராஸ்ல இருக்கு அத ஃபர்ஸ்ட் நீங்க கட் பண்ணணும். இது நேராக்கிச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்க, இதையும் நம்ம நேர் பண்ணிக்கலாம். இனி இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இதுல எக்ஸ்ட்ரா இருக்க தெரியுது, அதான் நம்ம வந்து நேர் பண்ணி கட் பண்ணி எடுத்துறணும். அதே மாதிரி இந்த பக்கம் பார்க்கணும். ரொம்ப எல்லாம் இந்த ஃப்ரண்ட் பக்கம் கிராஸ்ல வராது, அதனால நீங்க கொஞ்சம் கட் பண்ணி எடுத்தா போதும். இந்த ஃப்ரண்ட் பக்கம் உள்ளதை நம்ம இது பேக் சைடு பாக்களுக்கு எப்படி ஈஸியா வைக்கலாம்னு பாருங்க. அதே மாதிரி இந்த மாடெல்லாம் நமக்கு தேவை. இந்த மாடலையும் வச்சு அழகா நம்ம எப்படி நீட்டா பண்ண போறோம் பாருங்க. இது வந்து கட்ட கையினால நமக்கு இந்த மாடல் கொஞ்சம் கிடைச்சிருக்கு. இதுவே கை கொஞ்சம் ஹைட்டா வச்சாங்கன்னா நமக்கு இந்த மாடல் வந்து கையில போயிடும். இந்த பிளவுஸ் காரங்களுக்கு கை கட்டையா இருக்கும், ஹைட்டு குறவும், அதனால நமக்கு இந்த மாடல் கிடைச்சிருக்கு. அப்ப இந்த மாடலை நம்ம வந்து அவங்களுக்கு அழகா அந்த பிளவுஸ நம்ம வச்சு கொடுக்கணும். நம்ம இதை கட் பண்ணி தூர போடக்கூடாது. எப்படி ஈஸியா நான் வைக்கிறேன் பாருங்க. இப்ப நம்ம 2 இன்ச்சு கட் பண்ணி வச்சிருக்கோம். இதுலதான் நம்ம மடக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு 1/4 இன்ச்சுக்கு கீழே பாருங்க இப்படி பாருங்க, இது இப்படி மடக்குங்க. கரெக்டா இந்த சைடும் அளவு வந்துடும். கரெக்டா கோடு போட்டு அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதை நம்ம மடிச்சு தைக்க மாட்டோம், வச்சு திருப்ப போறோம். அதனாலதான் நான் அதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப பாருங்க நமக்கு இவ்வளவு இடம் இருக்கு போதும். நம்ம இதுல வச்சுட்டு நம்ம திருப்பும் போது நம்ம அளவு கரெக்டா வந்துடும். இன்னொன்னு நமக்கு இத பாருங்க, இதை பாதியா மடக்கிட்டு அடி சைடு இருக்கு பாருங்க, அதுலயும் சென்டர் இது கட் பண்ணி விடுங்க. இந்த துணியையும் மடக்குங்க. மடக்கிட்டு இதுக்கும் கொஞ்சம் சென்டராட்டு இப்படி கட் பண்ணி விட்டுடுங்க. இந்த சென்டர்னா தெரியுதா? இதுல நம்ம சென்டர் கட் பண்ணி விட்டுருக்கோமா, இப்ப நம்ம வச்சு தைக்கும் போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது ரெண்டையும் சென்டர்ல வச்சிருங்க. வச்சுட்டு இது எங்க இருந்து வருது பாருங்க, எவ்வளவு நீளம் இருக்கும்.
அதுல இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா தையல் போட்டுடலாம். இதை பாருங்க, இனிமே இந்த கழுத்தை தைப்போம். கீழே நம்ம தைச்சாச்சு. தைச்சதுக்கு அப்புறம் இந்த கழுத்தை தைக்கலாம். இந்த கழுத்துக்கு இந்த சென்டர் நம்ம கரெக்டா நிக்குபத்தியில கட் பண்ணி விட்டுருக்குது. இந்த இடத்துல மட்டும் ஒரு ஊக்கு போட்டிருங்க. சென்டர் நவராம அப்படியே இருக்கட்டும். நம்ம இன்னும் சுத்திலும் தையல் போடலாம். ஊசிய குத்தி துணியில நிறுத்திட்டு அப்படியே துணியை திருப்பணும். அப்படியே பா மாதிரி வர மாதிரி குத்தி நிறுத்தணும். இல்லைன்னா நீங்க இந்த சைடுல இப்படி வரையலாம். என்ன ஒரு பா வரைஞ்சிருக்கோமோ அதே மாதிரி காலஞ்சி கீழே புதுசா தைக்கிறவங்க அந்த பா மாதிரி வரைஞ்சிட்டு அந்த வரைஞ்சதுக்கு மேல தைச்சீங்கன்னா இன்னும் நீட்டா உங்களுக்கு வரும். புதுசா தைக்கிறவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் இந்த துணி எல்லாம் கொஞ்சம் இழுத்து மாதிரி இருக்கும், இழுத்து நிக்கிற மாதிரி இருக்கும். இப்ப நீ ஊக்க எடுத்துடலாம். நடு சென்டர்ல நம்ம இதை இப்ப கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து கட்டிங் வீடியோல சொல்லியிருப்பேன். இது ஏன் தெரியுமா இப்படி வச்சிருக்கேன், நிறைய பெரும்பாலான இது வைக்க மாட்டாங்க, ஒரு சில பேர் இப்ப எல்லாரும் வைக்காங்க. இது என்ன ஷோல்டர் வந்து லூஸ் ஆகாம இருக்கு. இப்ப இது இதுல இருந்துன்னு வச்சுக்கோங்களா, எந்த காரணமும் இதை இழுக்க முடியாது. இப்ப நான் இதை கட் பண்ணிட்டு இழுத்து காட்டுறேன் பாருங்க. இப்போ வந்து இங்க பாருங்க, இது நம்ம வந்து இத ஒரு பீஸ் இந்த கட் பண்ணி எடுத்தாச்சு. அது இல்லாம இருந்தீங்கன்னா இப்படியே நம்ம வந்து தள்ளி வச்சாலும் தள்ளி போயிட்டே இருக்கும். அது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம எப்படி இழுத்தாலும் வராது. அதுக்காக தான் வைக்கிறது. அப்பதான் நமக்கு அந்த கழுத்து லூஸ் வராது. இன்னும் நம்ம அந்த முக்கு வைக்குவாங்க, முக்கு மாறுவது முக்கோணமா இருக்கிறதுல அதுல ஒரு கட் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் இப்படி கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே நின்று பாருங்க என்ன பண்றேன்னு பாருங்க. இந்த கையை உள்ள கொடுங்க. உள்ள கையை கொடுத்துட்டு இந்த துணியை அப்படியே பிடிச்சி வெளியே எடுத்துட்டு வந்துருங்க. எடுத்துட்டு வந்துட்டு இது போல எல்லாம் கரெக்ட் பண்ணி எடுத்துருங்க. அழகா வந்துடும். நீங்க உள்ள கை விழுத்தோன்னு தப்பா வருமானம் யோசிக்காதுங்க. நல்லா நீட்டா அழகா நம்ம மாடல் வெளியே தெரியணும்னா இந்த மாடல் வச்சாங்க பாருங்க. கீழே நம்ம மடக்கி தைச்சிருந்தோம்னா, நம்ம 2 இன்ச்சுக்கு மடக்கி தைச்சிருந்தோம்னா இந்த மாடல் போயிருக்கோம். இப்போ நமக்கு கழுத்து கீழே அழகா இருக்கு பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு. இதுக்காக நான் இப்ப எப்படி பண்ணாலும் அதே மாதிரி நீங்க பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம கழுத்தை தைச்சிடலாம்.
இப்ப நம்ம பானைக்கு ரெடி பண்ணியாச்சு. இனி அப்படியே நம்ம அடியில தையல் போட்டுக்கலாம். பாத்தீங்கன்னா பின்னாடி கழுத்து எவ்வளவு அழகா நீட்டா இருக்குன்னு பாக்குறதுக்கு ஒரு மாடல் மாதிரியே இருக்கும், அழகா இருக்கு. இனி இங்க வாங்க, இந்த பக்கமும் நீட்டா இருக்கும். நம்ம மடக்கி தைக்கிறத விட இது அழகா இருக்கும். இனி நமக்கு இந்த பக்கம் எல்லாம் தைக்கல, அதை சுத்தில நம்ம தையல் போட்டுடலாம். நம்ம அந்த சைடு சுத்திலும் தையல் போட்டாச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் போடணும். இதை நம்ம சுத்திலும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்ப நம்ம நீட்டா கழுத்து தச்சு இதெல்லாமே பினிஷ் பண்ணி வச்சு இனி இதுல நம்ம டாட் பிடிக்கலாம். அதுவும் ஈஸியா உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நம்ம 2 இங்க தையலுக்காக விட்டுருப்போம், அந்த இடத்துல இங்க மார்க் பண்ணிருங்க. இது நம்ம தையலுக்கு விட்ட 2 இன்ச்சு. இப்போ நம்ம இந்த பாதி இருக்கு பாருங்க, இந்த மடிப்பு இருக்குல்ல, இந்த மடிப்பை எடுத்து இப்படி கையை ஒரு அழுத்தி கொடுத்துக்கிட்டு அந்த மார்க் பண்ண இடத்துல கொண்டு இப்படி வைங்க. வச்சுட்டு இதுலதான் நம்ம டாட் பிடிக்கணும். இது அப்படியே திருப்பி உள் பக்கம் மார்க் பண்ணிருங்க. ஏன்னா 2 டாட் பிடிக்கிறதுனால 2 இடத்துலயும் மார்க் பண்ணிருங்க. அந்த இடத்த நம்ம அப்படியே மடிச்சு இதுக்கு உயரம் 4 இன்ச்சு வச்சு விடுங்க. இந்த மார்க்கையும் அப்படியே மடக்கி பிடிங்க. இனி நமக்கு இதுக்கு டேப் வச்சு அளக்க கூடாது. ஏற்கனவே ஒரு டாட் நம்ம பிடிச்சிட்டோம்ல, அதை என்ன பண்ணணும் பாருங்க, இப்படியே ஒரு மடிச்சு அதை கிட்ட வரைக்கும் கொண்டு வந்துருங்க. அப்பதான் நமக்கு இந்த நீளம் பார்க்க முடியும். அந்த நீளத்துக்கு மார்க் பண்ணிடுங்க. அப்புறம் அதை விட்டுருங்க, விட்டுட்டு தைங்க. இப்போ நம்ம 2 டாட்டும் ஈஸியா பிடிச்சாச்சு பாருங்க. டாட் நேரா நமக்கு இதுக்கு சென்டர் தான் வரும். இனி நம்ம இதுல பட்டி இருக்கு பாத்தீங்களா, இத நம்ம கீழே நம்ம மடிச்சு தைக்கணும்.
எவ்வளவு வரணும் நமக்கு தெரியாது. அது இதுல வச்சுதான் பார்க்கணும். இந்த ஷோல்டருக்கு மேல அப்படியே கரெக்டா வைங்க. வச்சுட்டு கையை சழுத்து கொடுங்க. கொடுத்துட்டு இங்க பாருங்க, இந்த ஜாயிண்ட் நமக்கு முக்கியமானது. அதனால இந்த ஜாயிண்ட்டுக்கு மேல அப்படியே வைங்க. வச்சுட்டு இதை கையை பிடிச்சு அமைக்க வைங்க. அமைக்க வச்சு இந்த பக்கம் தான் நமக்கு எக்ஸ்ட்ரா நம்ம விட்டுருவோம்ல துணி, இதுக்கு எவ்வளவு விட்டாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. இதுக்கு போக நம்ம விட்டுருவது எவ்வளவு மீதி இருக்கு அவளையும் அடிக்கணும். அப்ப வந்து அந்த ஜாயிண்ட் கரெக்டா வரும். உங்க பத்தியெல்லாம் இதை மடக்கி வச்சுக்கோங்களா, அதுல இப்படி மார்க் பண்ணிருங்க. அதே போல இங்கேயும் இந்த ஷோல்டர் ஒண்ணுக்கு மேல ஒண்ணா வச்சுட்டு கை வச்சு அமைக்க பிடிச்சிடுங்க. பிடிச்சிட்டு இந்த பக்கம் ஃப்ரண்ட்ல எவ்வளவு மடக்கணும்னு பாருங்க. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த மடிப்பு இருக்குல்ல, முதுகு பக்கம் மடிப்பு இருக்குல்ல, அந்த மடிப்பு கிட்ட இதே போல மார்க் பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ரா வரதை நம்ம மடிச்சிடலாம். இதுதான் நம்ம ஒரு மடிப்பு, இன்னொரு மடிப்பு நம்ம மார்க் பண்ணிருக்கலாம். அதுல இன்னொரு மடிப்பு. நம்ம மடிச்சு வச்சாச்சு. இப்போ ஒரு சைடு நம்ம மடிச்சு வச்சாச்சு. இன்னொரு சைடுக்கு நம்ம அளவு பார்க்கணும். இன்னொரு சைடு அளவு பார்க்கறது ஃபர்ஸ்ட் நான் ஃப்ரண்ட் கழுத்துருக்கு பாருங்க. இது நம்ம இதுக்கு நம்ம அளவு மடிச்சு வச்சாச்சுல, அப்ப இந்த தான் அளவு பார்க்கணும். இதுவும் ரெண்டும் ஒண்ணு போல வரணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணு ஐவுக்கு பக்கம் கட்டையா வரும், இல்லைன்னா இன்னொரு பக்கம் நெட்டையா வரும். மாறி மாறி கட்டையா நெட்டையா வந்துடும். அதனால இதை நம்ம இப்ப கரெக்டா பார்த்துட்டு இது மடிப்பு வந்து பாருங்க, மடிப்பு இந்த மடிப்புல மார்க் பண்ணி கரெக்டா மடிச்சு தைக்கணும். இதுல எப்படி இருக்கணும். ஒரு சைடுக்கு நம்ம இந்த மார்க் பார்த்தாச்சு. இந்த சைடு ஜாயின் பண்ணணும் தெரியுமா, அது இந்த பக்கம் துணியில வச்சுதான் பார்க்கணும். இப்ப ஃப்ரெண்டுக்கு மட்டும் நம்ம அந்த ஃப்ரெண்டு கழுத்தாச்சு பார்த்தாச்சு. இந்த சைடு ஜாயிண்ட்டுக்கு இதுக்கு மேலதான் இருக்கணும். இந்த சைடு ஜாயிண்ட் ரெண்டையும் ஒன்னா வச்சுட்டு கையை அழுத்தி கையை அழுத்தி கொடுத்துட்டோம்னா இல்ல விளையிடக்கூடாது. கொஞ்சம் விளைவுனா கூட நீங்க சைடு ஜாயிண்ட் பண்ணும்போது ஏற்ற இறக்கமா வரும். இது இப்படி மார்க் பண்ணிருங்க. இப்ப நம்ம அடிச்சு வச்சிடலாம். நம்ம தச்சாச்சு. இனி வந்து நமக்கு ஐவுக்கு இப்போ பட்டி ரெண்டு நம்ம அடிச்சு தச்சாச்சு. எல்லாமே கரெக்டா இருக்கு. இதெல்லாம் கரெக்டா இருக்கா. இது நம்ம என்னன்னா இதுல ஒரு பக்கம் ஐவுக்கு வைக்கணும், இன்னொரு பக்கம் வி வைக்கணும். இந்த நீளத்தை தான் பார்க்கணும். இதோட கொஞ்சம் அதிகமா இருந்தா போதும். நம்ம இதுல கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு 1.5 இன்ச் போல இருந்தா போதும். இது வந்து நம்ம துணிக்கு மேல